வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாஸ்துலேருந்து ரவின்னு பேசுகிறாங்க. ராஜயோக ரவின்னு நம்ம ஒரு 2-3 தலைமுறையாக ராஜயோக வாஸ்துன்னு பண்ணிட்டு வரோம். இங்கே இப்போ வந்து சார் ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பக்கத்தில் வந்து கோட்டாப்பட்டிங்கிற ஒரு கிராமம். ரூபியல் சந்திரன் ஒரு பேர். நம்மளை வந்து யூடியூப்பில் பார்த்தீங்களா, புக்கு வாங்கி பார்த்தீங்களா? யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 700 அடி 750 அடி இடம் இருக்குங்க, அதுக்கு வரைபடம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தாரு. வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வீடு கட்டி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 1 வருஷம். எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து? 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆச்சு. வாங்கிட்டு வந்து எத்தனை மாதத்தில் வீடு கட்டி முடிச்சிங்க? 6 மாதம். ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சுது, வீடு கட்டி முடிச்சிட்டிங்க. கிரகப்பிரவேசம் போன கார்த்திகை முன்னாடி. கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி 12வது மாதம். 12வது மாதம் 1 டிசம்பர் 12வது மாதம் 22. இன்னைக்கு வந்து 18/12/2023. இன்னைக்கு 18/12/2023. ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. இவங்க நம்மகிட்ட அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த புது வீட்டில் இந்த 1 வருஷமாக குடியிருக்காங்க. உங்கள் வயசு என்னங்க? 40, 55. இன்னைக்கு தான் 50. இன்னைக்கு தான் பர்த்டே. பரவாயில்ல, பர்த்டே விசேஷங்கள். கடவுள் ஆசீர்வாதத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு இந்த 50 வயசில் இப்போ நீங்கள் குடி இருந்திருப்பீங்க. ஒரு 20 வயசு சின்ன வயசில் விஷயம் தெரியாது என்ன ஏதுன்னு. இந்த 50ல் இப்போ 1 வருஷம் போச்சுனாலும் 30ல் வந்து உங்களுக்கு 29 வருஷத்தில் சில இடத்துல குடியிருந்துருப்பீங்க. எத்தனை வீட்டில் இருந்துருப்பீங்க? இந்த 20 சின்ன ஒரு 20 வயசுலேருந்து இப்போ 49 வயசு வரைக்கும், 48 வயசு வரைக்கும் 4 வீடு மாதிரி இருக்கீங்க. இந்த 20 வயசுல இருந்து 48-50 வயசு வரைக்கும் உங்களுக்கு 20 வயசு 4 வீடு மாறி இருக்கீங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகிருக்கு. வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசத்துலேருந்து இந்த வீட்டில் 1 வருஷம் மாறி இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாறுதல்? இந்த 20லேருந்து 30 வரைக்கும் இருந்தீங்க இல்லையா, அந்த வீடுகள்லாம் எப்படி உங்களுக்கு இருந்தது? இங்கே வந்தபடி ரொம்ப எல்லாமே கொஞ்சம் வளர்ச்சி தான். எல்லாம் இந்த 1 வருஷமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி தான். அப்போ என்னை நம்பி நீங்கள் வந்து ஆத்தூர் வந்து செய்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையில் வந்திருந்தீங்க? நம்பினீங்க. அதெல்லாம் சரி, நம்பிக்கைப்பட்டு தான் வரீங்க. யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கைப்பட்டு தான் வரீங்க. ராஜயோக வாஸ்துன்னு யூடியூப்ல பார்த்துட்டு எவ்வளோ நாளாக பார்த்தீங்க அதை எவ்வளோ என்ன ஒரு நம்பிக்கை? 1 மாசமா நான் பார்த்துருந்தேன். 1 மாசமா பார்த்துட்டு கட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி பார்க்கலாம், வாஸ்து பார்த்தே அவன்ட்டு மனசுக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து நீலாக வந்து வரதில்லை வாஸ்து பிரகாரம் பார்க்கும்போது. அதனால சரி வாஸ்து தெரிஞ்சு வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஒரு மாதம் பார்த்தேன் யூடியூப்பில். சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஐயா, அதனால் இவரே பார்க்கலாம், இவருடைய வீடியோ பார்த்தேன், ஒரு நம்பிக்கை வச்சு அதனால் அவரை போய் கான்டாக்ட் பண்ணேன். இதெல்லாம் நம்பிக்கை வர்றதுக்கு என்ன உங்களுக்கு காரணம்? அதில் முன்னாடி பதிவுகள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே போகலாம் உங்களை மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க சொல்லியிருப்பாங்க, சார் இது செஞ்சு நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஆத்தூர் வந்து நம்மகிட்ட செஞ்சுட்டு வந்தீங்க. ரைட்டு, சந்தோஷம். இப்போ இந்த 1 வருஷம் நீங்கள் கட்டி இப்போ இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் மாறுதல் என்ன? இப்போ நான் அந்த 20லேருந்து நீங்கள் 50 வயசு வரைக்கும் இருந்த சின்ன வயசுல நம்மளுக்கு விஷயம் தெரியாது. 20 வயசு வரைக்கும் வாஸ்துனா என்னன்னு தெரியாது. அந்த 20 வயசு வரைக்கும் விவரமும் தெரியாது, படிக்க வேண்டிய வயசு. இப்போ இந்த இன்னைக்கு 50 ஆகுது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இந்த 29 வருஷத்துல 4 வீட்டில் இருக்கிற அப்படின்னீங்க. அதை விட இந்த வீட்டில் உங்களுக்கு மாறுதல் என்ன இருக்குது? கட்டக்குள்ள என்ன பொருளாதாரம் வச்சுட்டு இருந்தீங்க, கட்டி எப்படி முடிச்சிங்க, என்ன அமௌண்ட் வந்துருந்து, இப்போ இந்த 1 வருஷத்துல என்ன வளர்ச்சி இருக்கு? வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பணம் எல்லாம் எதுவுமே இல்லை. பணம் இல்லை. சேவிங் மட்டும்தான் ஒரு 1.5 லட்சம் வச்சுருந்தேன். சேவிங்ஸ் மட்டும்தான் 1.5 லட்சம் வச்சுருந்தீங்க. வேற எந்த நம்பிக்கையில ஆரம்பிச்சிங்க? எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம் தான். அப்புறம் நீங்கள் சொன்ன 4 லட்சத்துல நான் வேலையை ஆரம்பித்தேன். அப்புறம் பணம் எங்கிட்ட ஒரு இடத்துல இருந்து வந்துட்டே இருந்துச்சு. வீடு கட்டி முடிவு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ரைட்டு, சந்தோஷம். அது வீடு கட்டி 6 மாதத்துல முடிச்சிருச்சு. இப்போ வீடு கட்டி 6 மாதத்துல கடனை முடிச்சிட்டீங்க? கடனை முடிச்சிட்டீங்க. ரைட்டு, சந்தோஷம். பணம் எங்கேருந்து வந்துச்சு தெரியல, எங்கேதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு இதுல இருந்து வந்துட்டே இருந்துச்சு. வந்தது பணம் வாங்கினீங்க, வெளியிலையும் வாங்கினீங்க, வீடு கட்டி முடிச்சு பணத்தையும் கொடுத்துட்டீங்க. நீங்கள் பணம் கட்டி முடிச்சு கடனையும் கொடுத்தாச்சு. கடன் இல்லாத இப்போ இந்த மாதிரி நிறைவாக இருக்கிறீங்க. ரைட்டு, இந்த 1 வருஷத்துல இந்த வீட்டில் வந்து கடனும் முடிச்சுட்டு இப்போ மனநிறைவாக இருக்கிறீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். வேற உங்களுக்கு என்ன தொழில்? நான் ஆர்மி ரிட்டையர்டு எக்ஸர்வீஸ் மேன். ஆர்மி ரிட்டையர்மெண்ட் எக்ஸர்வீஸ். ரைட் ரைட் ரைட்.
வீடு காடு கரைலாம் வேற ஏதாவது தோட்டம் இருக்கு. அது ஒரு 7-8 வருஷமா நானும் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரிங்க. ஏதாவது நோண்டுறது செய்யறது அப்படின்ட்டு. இப்பதான் இந்த வந்த முன்னாடி தான் இப்போ ஒரு 4 மாசம் முன்னாடி பார்க்கணும் வச்சிருக்கோம். இப்போ அந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து நீங்க பார்க்கணும் வச்சிருக்கோம் அங்கேயும். சரி 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 சரி. இப்போ பார்க்கணும் இங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை ஏக்கரா வச்சிருக்கீங்க? 3 ஏக்கர் இருக்கு. அது வந்து இப்பதான் வச்சோம். ஏன்னா 7-8 வருஷமா நாங்க நிலம் வாங்குறது அதுதான் பார்க்கணும் வைக்கணுட்டு. ஆனா என்னன்னு தெரியல, தள்ளி போயினே இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி தான் இவங்க வீட்டுக்கு வாங்கின கடனையும் அடைச்சி முன்னுக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 3.5 ஏக்கரா பார்க்கணும் வச்சிருக்காங்க புதுசா. இத்தனை வருஷமா வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க இடம்? 8 வருஷமா வாங்கி அவங்க பார்க்கணும் வைக்கல. இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3.5 ஏக்கராவுக்கு பார்க்கணும் வச்சிருக்காங்க. அப்போ இந்த புது வீடு ராஜயோகமா உங்களுக்கு வந்ததுக்கு என்கிட்ட வந்து நீங்க வரைபடம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழு திருப்தி? மனப்பூர்வமா திருப்தி இருக்குங்களா? இப்போ சார் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. யூடியூப்ல பார்த்துட்டு வராரு. ஆத்தூர்ல இருந்து கோட்டைப்பட்டி ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வருங்களா? ஒரு 60-70 கிலோமீட்டர் கோட்டைப்பட்டி. இவரு ஒரு ஃப்ரெண்டும் நம்ம கிட்ட வந்து வரைபடம் பணம் கட்டி ஆபீஸ்ல வந்து பணம் கட்டி வரைபடம் வாங்கிட்டு வந்தாங்க. கீழே ஒரு ஃப்ளோரு கடை மாதிரி வாடகை போட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இவங்க குடியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் போட்டிருக்காங்க. எந்த அளவில் செய்தால் யோகம், ராஜயோகமான வாஸ்து சாஸ்திர பிரகாரம் எந்த அளவில் செய்தால் ராஜயோகம், எந்த நாள் நட்சத்திரத்தில் செஞ்சால் ராஜயோகம், ரூபி சந்தர் பொறுத்த வரைக்கும் இவருடைய ஜாதகத்துக்கு எந்த மாதிரி வச்சு கொடுத்தால், இவங்க கணவன் மனைவி ஜாதகத்துக்கு வச்சு கொடுத்தா, அந்த 4 நட்சத்திரம் வச்சு கொடுத்தா அது யோகம் அப்படின்னு நம்ம பார்த்து செஞ்சு கொடுத்தோம். செஞ்சு கொடுத்து இன்னைக்கு தான் நேரில் வரோம். ஒரு வருஷம் கழிச்சு, கர்ப்பபிரவேசம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு நேரில் வரோம். அதை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு. போர்டு ஒன்று போடணுங்க, அதுக்கு 4 நட்சத்திரம் கொடுங்கன்னு போயிட்டு இருந்தாரு. அதுக்கும் கொடுத்துருந்தோம். அது பரவாயில்லைங்களா? எத்தனை அடி போட்டீங்க? எத்தனை அடி தண்ணி கிடைச்சது? 600 அடி. காட்டலையா? தண்ணி எவ்வளவு? 3 இன்ச்சுக்கு தண்ணி. நம்ம சொன்ன 4 நட்சத்திரம் போட்டு நல்லபடியாக கிடைச்சது. சார் வந்து இப்போ வயல்வெளி காடு வச்சிருக்காரு. அதில் ஒரு போட் போடணும்னு 4 கேட்டிருந்தாரு. நம்மளும் இந்த 4 நட்சத்திரத்தில் போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 600 அடியில் ஒரு 3 இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்கு. அந்த 3 இன்ச்சு தண்ணி ஒரு 5-6 ஏக்கரை காடு நல்லபடியாக பாயும், தெளிவாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கிறனால சார் சொல்லியிருந்தார். சார் நீங்கள் வாங்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு கேட்டுட்டு நேரில் வந்துருந்தோம். ஒரு வருஷம் இன்னைக்கு ஒரு வருஷம் பயன் அவங்க அனுபவிச்சு அவங்களுக்கு மனசு திருப்தி ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சொல்லி நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். அப்போ கஸ்டமர் யாராக இருந்தாலும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சின்ன கஸ்டமராக இருந்தாலும் சரி, பெரிய கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஒரு 600-700 சடியில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. 700-750 சடியில் ஒரு 3000 சடியில் வீடு கட்டியிருந்தாலும் சரி, அவங்களும் நல்லா இருக்கணும், சின்ன கஸ்டமரும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஆத்தூரில் உட்காந்து நம்ம கணக்கு போட்டு செஞ்சு தரோம். அவங்க அன்றைக்கி மேன்மாடுது பரவாயில்லன்னு மனசு திருப்திப்பட்டவரை தான் வந்து வெளியே எடுக்கிறோம். முழு மனசு சம்மதமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், போக்குவரத்து எல்லாம் எப்படி எல்லாம் நல்லா இருக்கு. ரைட்டு, வணக்கம். லட்சுமி, நாங்கள் கோட்டைப்பட்டின்ற வில்லேஜில் இருக்கோம். நான் ரூபி சந்தரோட மிஸ்ஸஸ்ஸு. நான் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்தில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிருந்தேங்க. அங்கேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் வந்து வீடு ஆரம்பித்து 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிதுங்க. இப்போ நான் இந்த வீட்டிலே தான் இருந்துட்டு தான் நாங்கள் இது பக்கத்தில் வில்லேஜில் ஒரு 15 கிலோமீட்டர் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலேருந்து நான் டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் குடும்பத்தோடு இப்போ சந்தோஷமாக இருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஒரு 3 மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த உங்களுக்கு வந்து 3 மாதத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருது. இந்த வீடு அப்படிங்கிறது இந்த வீட்டினுடைய அளவுக்கும் இந்த வீடு செய்கிற 4 நட்சத்திரம் இருந்தாங்க. செஞ்சதுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக கிடைச்சிருக்கு. எல்லாம் ஒரே இடத்துல இருந்து இப்போ நீங்கள் போகிறீங்க, வரீங்க, செய்கிறீங்க. இப்போ இத்தனை வருஷமா நீங்கள் வெளியூர் தான்? நான் வெளியூரில் இருந்துட்டு அவர் இங்கே இருந்தார். நான் ஆர்மி இருப்பேன். வந்து போயிட்டு இருந்தோம் சார். நாங்கள் வெளியில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பமாக இப்போ இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த குடும்பமாக ஒட்டுக்காக இருக்கிறீங்க. ரைட் ரைட் ரைட்டு. இப்போ அவங்க ஆர்மியில் இருந்ததுக்கும் நீங்கள் பெண்ணாகரத்தில் இருந்ததுக்கும் இன்னைக்கு இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரே குடும்பமாக ஒரே குடும்பமாகவும் ஒரே ஊர்லேயும் இருக்கிறீங்க. ஒரே வேலையாகவும் போயிடுது. அவர் காட்டு வயல் வேலையை பார்க்குறாரு, நீங்கள் டீச்சர் வேலையை பார்க்குறீங்க. எதனாவது டீச்சருங்க? ஹைஸ்கூலில் +1. ரைட் ரைட்டு. அப்போ அந்த வீட்டில் இருந்து சந்தோஷமாக ஒரு 2 பேரும் ஒரே மாதிரியே சந்தோஷமாக இருக்கிறீங்க. நல்லா பொருளாதாரத்தில் உங்களுக்கு எப்படிமா இருக்குது இப்போ இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி?
பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியாக தாங்க சார். சார் மொதல் இருந்ததுக்கு இந்த வீட்டில் பொருளாதாரத்துக்கு இப்போ வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சி முழு மனசு திருப்திங்களா உங்களுக்கு? நம்ம முழுக்க உடல் ஆரோக்கியம் எப்படிங்க? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பசங்க படிப்பு எப்படி? படிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரைட்.